எல்லா மாற்றத்துக்கும் நம்ம மனநிலை தான்ப்பா. மனநிலையை ஒருநிலைப்படுத்தி சரியா நீ பிரார்த்தனைக்குள்ள போயிட்டா எல்லாமே சாத்தியமாகும். மனநிலை ஒருநிலைப்படுத்தாம ஒருங்கிணைக்காம நீ என்ன உட்கார்ந்தாலும் எதுவும் நமக்கு வராது. தியானத்துல மந்திரம் கூட வராது. புரியுதா? இந்த எழுதி போட்டிருக்கோம், தியான குடல எழுதி போட்டிருக்கோம். எவ்வளவு பேர் அதெல்லாம் கரெக்டா படிச்சு மனப்பாடம் பண்றீங்க? தமிழ்ல தான் எழுதி போட்டிருக்கோம். பரிவாரைக்கு அடுத்து கீழே என்ன விளக்கமும் கொடுத்துருக்கோம். இத படிச்சு கூட இத படிச்சாலே உங்களுக்கு கேள்விகள் நிறைய பிறக்கும். அதை என்னைக்காவது படிக்கிறீங்களா? ஒருத்தர் என் முன்னாடி யாரும் பார்த்து அது திரும்பி பார்த்தா கூட நான் கவனிக்கல, பார்க்கல. வர்ற வட்டமெல்லாம் படிக்கணும். படிச்சா நிக்க போகுது. ஒரு நாள் படிச்சுட்டா அப்புறம் சரியா போச்சா? இத படிச்சாலே நீங்க என்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்பீங்க. இத படிச்சு நீங்க பதிவு பண்ணிட்டாலே கேள்வி உங்கள்கிட்ட தானா பிறக்கும். கேள்வி நீங்க கேட்கணுங்கிறதுக்காகத்தான் அது எழுதியே போடுறது. சொல்லு. ஆமா, பாட்டு மனப்பாடமா இருக்கும், சினிமா மனப்பாடமா இருக்கும், சீரியல் அடுத்து இந்த கதை வருங்கிறதெல்லாம் சீரியல் மனப்பாடமா இருக்கும். ஆனா ஆன்மீக பயணத்துல மாத்திரம் எதுவுமே பதிவாகாது. அதுக்கு கூட காரணம் இருக்கு. அவ்வளவு ஈஸியா பதிஞ்சிட்டா நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிருவீல்ல? தெரிய விட்டுருவாங்களா என்ன? நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனே. ரொம்ப கஷ்டப்படாத, ரொம்ப மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான். நீ எதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேள்வி நான் யார் யார். இதுதான் அதுக்கு தாரக மந்திரமே. ஒரு மண்டலம் தான், 48 நாள் தான். அதுக்கு 49 நாள் காலையில நீ யாருன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு வாரம் கேப் எடுத்துக்கோ, கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரு வாரம் விட்டு மறுபடி 2வது கேள்வி, நான் எங்க இருந்து வந்தேன். 2 மண்டலம். அதுக்கு 2 மண்டலம் முடிச்சா நீ எங்க இருந்து வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அன்னைக்கு தான் உன் வீடு எங்க இருக்குன்னு உனக்கே தெரியும். எப்படி? இப்ப நீ சொல்ற என் வீடு என் ஊரு இல்ல. இந்த கேள்வி 2வது கேள்வி கேட்டீங்கன்னா உன் ஊரு உனக்கு தெரியும், உன் வீடு சொந்த வீடு உனக்கு தெரியும். 3வது கேள்வி 3 மண்டலம், நான் எதற்காக வந்தேன். முடிஞ்சு போச்சு. இந்த 3 கேள்வி நீ விடைய எடுத்துட்டீன்னா இறைவன்ல நீ பாதி. போதுமா? இத கேட்கறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்க போதா? ஒரே விஷயம், நேரம் மாத்திரம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். முதல் கேள்விக்கு 4 விட்டு 5, 2வது கேள்விக்கு 3ல இருந்து 5, 3வது கேள்விக்கு 2ல இருந்து 5 கூடும். மண்டலம் கூடும் போது டைம் கூடும். அந்த டயத்தை மெயின்டைன் பண்ணி தான் உட்காரணும். தன் நிலையை தான் அறிஞ்சுக்கிறணும்னா இதை அது மெயின்டைன் பண்ணித்தான் ஆகணும், கேட்டுத்தான் ஆகணும்.
அதுக்கு என்ன காசா பணமா சொல்லுங்க. செய்ய மாட்டீங்கல்ல. இது நான் பல தடவை சொல்லிட்டேன் எல்லாத்துட்டையும். நான் யாருன்னு தெரியலன்னு கேட்கறியா? தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டோம். கேட்கல. இது உண்மை. இந்த 3 கேள்வி கேட்டுட்டா நீ தெய்வத்துல பாதி. நீயே அமானுஷத்தை நடத்தலாம். போதுமா? நீ இன்னொரு அமானுஷம் பார்க்க நினைக்கல, நீயே அமானுஷத்தை நடத்தலாம். கண்ணு மாத்திரம் இப்படியே பாக்குறீங்க. என் ஊரு, என் தெருவு, என் சொந்தம், என் வீடு, என் உறவு, இப்படி அடுக்குறீங்களே. இந்த 3 கேள்வி எடுத்துக்கோங்க, எல்லாம் தெரிஞ்சு போயிடும். புருஷனுக்கு பொண்டாட்டி கிடையாது, பொண்டாட்டிக்கு புருஷன் கிடையாது, 2 பேத்துக்கும் புள்ள கிடையாது, இது ஊரும் கிடையாது, தூணு கருத்தி பிட்டு போயிடுவோம். அது வரைக்கும் தான் இதெல்லாம். கரண்ட் பில்லு கட்ட வேண்டாம், அரிசி பருப்பு வாங்கி போட வேண்டாம், வாங்கி போட்டதை பொங்க வேண்டாம், சோறு போட்டு கொடுக்கலன்னு சண்டை போட வேண்டாம். புரிஞ்சதா? ஆனா செஞ்சுக்கிறீங்களா? லோனு கடனுக்கும் பேங்க் கடனுக்கும் ஓடிக்கிட்டு தெரிஞ்சதுதான் மிச்சம் எல்லாரும். இது எப்ப வந்துச்சு? குடும்பி என்னடா சாந்தியமாட்டே வம்பழுத்துக்கிட்டு இருக்க?